ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு இந்த கட் பண்ணி வச்ச இந்த வாழைக்காயும் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாம் நல்லா இந்த மசாலா பிடிக்கிறவளோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து அதுக்கு வாழைக்காய்க்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நான் வந்து மசாலா எல்லாம் கொஞ்சம் கம்மி போட்டிருக்கேன், பசங்க சாப்பிட மாட்டாங்க காரமாக இருந்தான்னு. நீங்கள் வேணும் உங்களுக்கு தேவையானவளோ போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தவாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காயிற வரைக்கும் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த வாழைக்காயை இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேவிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இதையும் நல்லா வேவிச்சுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை போடுறதுனால ஃப்ளேவர் வந்து நல்லா கமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டுக்கு போட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். இது வந்து வெரைட்டி ரைஸ் கூட இல்லை ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.